Girius, இது நம்ம ஃபேமிலி. மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் புதன்கிழமை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நீடிக்கிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்தானம், வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதியே முடிவடையுது. 7 நாட்கள், அதுல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற, 6 நாட்கள் தான் இருக்கு. வேட்பாளர்களும் தயாராகணும். ஆனா இன்னும் அதிமுக கூட்டணியே இன்னும் இறுதி செய்யாம இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அனந்தி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக, தேமுதிக ஆகிய 2 கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, நேற்று அதிமுக தரப்புல தேமுதிக மற்றும் பாமக 2 கட்சிகளுடைய இறுதி கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிப்பு வெளியாகி இருப்பதன் காரணமாக மிக தீவிரமாக, மிக விரைவாக அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை 2 நாட்களுக்குள்ள முடிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஏற்கனவே 2 கட்டங்களாக நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தாலும் கூட ரகசிய பேச்சுவார்த்தையில நேற்று தேமுதிக ஈடுபட்டிருந்தாங்க. அதற்கு முக்கிய காரணம், தொடர்ந்து தேமுதிக சார்பில் ராஜ்யசபா சீட் என்பது கேட்கப்பட்டு வருது. ஆனால் அதிமுக தரப்புல பாமக, தேமுதிக 2 கட்சிகளுக்குமே ராஜ்யசபா சீட் என்பது வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, தொடர்ந்து ராஜ்யசபா சீட் தேமுதிக கேட்டு வருவதால் இந்த பேச்சுவார்த்தை என்பது இருபதில் இருந்தாலும் கூட, அதிமுக தரப்புல நேற்று இந்த தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்ற பின்பு எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் பங்கீட்டு குழுவினர் பேசியிருந்தாங்க. அந்த சந்திப்பின் போது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வரும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையில நம்ம மேற்கொள்ளலாம். கூட்டணிக்கு நம்மளுடைய இறுதி தகவலை நம்ம கூட்டணி கட்சிகளோடு தெரிவிச்சிட்டோம். அவங்க கூட்டணிக்கு வராத பட்சத்தில் உடனடியாக வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிக்கக்கூடிய பணிகளில் அதிமுக தொடங்கி இருக்கிறாங்க. அதிமுக தரப்பிலும் தேமுதிக தரப்பிலும் அதே போல பாமக தரப்பிலும் பேசும்போது இந்த 3 கட்சிகளும் ஒரே கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 2 நாட்களில் இதற்கான இறுதி வடிவம் பெற்று அறிவிப்பும் என்பது வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் கட்சியிலேயே 2 கருத்துக்கள் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் பாஜக தரப்பிலும், அதே போன்று ராமதாஸ் அதிமுக தரப்பிலையும் கூட்டணி வைக்கும் என்று தெரிவித்து வருவதனால இந்த கூட்டணியும் அமைவதில் சிக்கல் இருந்தாலும் கூட, தற்போது இன்று பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ், அதே போன்று ஜி.கே. மணி உள்ளிட்டோர் திண்டிவனத்தில் சந்திச்சு பேச இருக்கிறாங்க. எனவே இன்று மாலைக்குள்ள தேமுதிக பாமகவுடைய நிலைப்பாடு தெரிந்த பின்பு 2 நாட்களுக்குள்ள இறுதி ஒப்பந்தம் என்பது அதிமுக, தேமுதிக, பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தானம். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.